நான் பாக்குறீங்க கையில பேனா பேப்பர்னு பாக்குறீங்களா? எத்தனை நாளைக்கு நானும் சும்மா இருக்கிறது, கடுப்பா இருக்குது. அதால ஒரு நல்ல படம் எடுக்கலான்னு இருக்கேன். ஆனா என்ன படம் எடுக்கிறதுதான் தெரியல. குடும்ப படம் எடுக்கலாமா இல்ல ஃபைட் படம் எடுக்கலாமா? பேசாம ஒரு நல்ல பேய் படமா எடு அப்படின்ற. அப்பதான் நீயும் தப்பிப்ப. ஆமா ஆமா, நல்ல பேய் படமா தான் ஏமாத்த முடியும். ஐயோ சீச்சே, சமாளிக்க முடியும். சரி, நல்ல பேய் படம், நல்ல கதை வேணும்ல, பேய் கதை. யார ஏன் அப்ப பூதத்தை கூப்பிடுவோம். அதெல்லாம் நல்லா பயங்கரமா கதை சொல்லல, பூதத்தை கூப்பிடலாம் வாங்க. பூதம் சீக்கிரம் வாயா. சரி சரி, உய்விலாம் இருக்கட்டும். பூதம் எனக்கு நீ ஒரு உதவி பண்ணுமே. ஒசு, நான் உங்கள் அடிமை, என்ன வேண்டும் கேளுங்கள். நான் ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன். அதுவும் பேய் படம் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நல்ல கதை ஒண்ணு வேணும். பேய் கதையா சொல்ல. சொந்தமா யோசனையே வராதா? சொந்தமா யோசிச்சா நான் இங்க இருக்கிறேன். இப்பதானே சொன்னேன் அங்கிட்ட நீ, நான் உங்கள் அடிமை, எதை வேணா கேளு. நீங்க சொல்ல ரொம்ப பண்ற. ஒசூர், ஏன் ஒசூர் கோச்சுக்கிறீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு கதை தானே வேணும்? ஆமா சொல்றேன், எழுதிக்கோங்க. கதையோட ஓப்பனிங் என்னன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, சரி, அவங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம செத்து போயிடுறாரு. சரி, ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசம். சரி, ஹீரோயின் கனவுல வந்து ஹஸ்பண்ட் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. என்ன சொல்ல நினைக்கிறாரு? ஆனா அவரால சொல்ல முடியல. ஓ, ஒருவேளை அவர்தான் பேயோ? போயாயோ போயாயோ பேயோ. சூப்பரா வந்து புது ரைமிங். உங்களதான் போயான்னு சொன்னேன். ஃப்ளோல வந்துருச்சு வசூர். ஃப்ளோல மூக்குல கூட தானா வரும்போது பாக்குறியா? சரி வசூர், சொல்றேன், எழுதுங்க. சொல்லு. ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்ல வர்றாரு, என்ன வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மாமனாரோட சேர்ந்து ஒரு புத்தர் சாமி கும்பிடுவாங்கல்ல, ஆமா, அவங்கள போய் பார்க்க போறாங்க. ஓ, அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இறந்து போன ஹீரோவை உயிரோட கொண்டு வரலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சூப்பர் பூதான், இது போதான், இது போதான், ஹைலைட் பண்றேன். சாமியா இருக்குது. போ, பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீங்க மட்டுமா பாப்பீங்க? ஊரே பாக்கும். என்ன போதும் சொல்ற? ஆமா வசூர், நான் சொன்னது டிமாண்டி காலனியோட 2வது பாகம். பூதா, எனக்கு ஒரு கதை கேட்டா நீ டிமாண்டி கதை சொல்லுவேன் நீ? வசூர், சொந்தமா யோசிச்சு கதை எழுதுங்க வசூர். சொந்தமா யோசிச்சா நான் ஏன் அப்படி இருக்கிறேன்? சரி, நீங்க போய் முதல்ல டிமாண்டி காலனியோட ரிவ்யூ தெரிஞ்சிட்டு வாங்க. போய் தெரிஞ்சிட்டு வரேன், இருங்க. போதா, சொல்லுங்க வசூர். நீ சொன்ன மாதிரி போய் எடுத்த, அதால அந்த ரிவ்யூ பண்ணி பாரு. பாட்டு வந்தானே நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு படம். எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆத்தென்டிக்கா இருந்துச்சு. டிமாண்டி காலனி 1 இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அது பிரச்சனையா இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. அஜய் ஞானமுத்தண்ணா வந்து கோப்ராக்கு அப்புறம் அவர் கதை ஒழுங்கா பில்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா டிமாண்டி காலனி 1 வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே முடிஞ்சிருச்சு. தேவையில்லாத சீக்குவல் இது. இது அடுத்தடுத்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தது படம். இதுதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்த்தா மாதிரியே இருந்தது படம் பார்க்கும்போது. ஆமா, த்ரில்லரே இல்ல. அதான் லைக் எனக்கு ஃபீல் ஆகலன்னு சொல்றேன். பார்ட் 1 வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, என்னடா ஆளாளுக்கு இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி. இது அந்த அளவுக்கு கொண்டு வரல. மேபி படம் அப்படியே விட்டுருக்கலாம், ஏன் எடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க சொல்லிட்டாங்க ரிவ்யூ. நீ என்ன சொல்ல வர இந்த படத்தை பத்தி? ஒசூர், அந்த படத்தோட கதையை தான் உங்களுக்கே சொல்லிட்டேனே. இந்த படத்தோட டைரக்டர் அஜய் ஞானமுத்து. ஹீரோ யாருன்னா நம்ம அருள்நிதி சார். ஆமா. ஹீரோயின் பிரியா பவானி சங்கர். இது பிரியாணி பவானி சங்கரா? பிரியா பவானி சங்கர். ஓ, பிரியா பவானி சங்கரா? ஆமா. படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சாம்சன். நம்ம அந்த பேய் படத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு காட்டுக்குள்ள பங்களா வச்சு ஏமாத்துவாங்க. ஆமா. ஆனா இவங்க ஊருக்குள்ளேயே பங்களா மாதிரி வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க. பேய் படம் மாதிரியும் இல்ல, ஏதோ ஒண்ணு பேய் வச்சு மீனை வச்சு அதை எதன்னு காட்டி சமாளிச்சுட்டாங்க. அதான்பா பேய் படம். படமும் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு எவ்வளவு பாயிண்ட் கொடுப்பேன்? இதுக்கு படம் நல்லா வசூல். அப்படியா? 3.7 கொடுக்கலாம். 3.7. சூப்பர் பூதம். நம்ம பூதம் 3.7 பாயிண்ட் கொடுத்துச்சு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மூவி மேட்ஸ
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. வேற ஏதாவது படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மூவி மேட்ச்ல பாருங்க. ஓகே, பாய்.